ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, சரியாக செவ்வாய்க்கிழமை இரவு இந்த பதிவை உன் கண்களில் காட்டியிருக்கேனா, நாளை பிறக்க போற புதன்கிழமை நாளானது உனக்கான பொன்னான நாளாக இருக்க போதுன்னு தான் அர்த்தம். ஆம் என் செல்லமே, இன்று இரவோடு இரவாகவே உன்னுடைய எல்லா இன்னல்களையும் தீர்த்து வச்சு நாளை விடிய போற நாள உனக்கான விடிவுகரமான நாளாக மாத்த போறேன். நீயே ஆச்சரியப்படும்படி நாளைக்கு ஒரு சந்தோஷமான நல்ல விஷயம் நடக்க போகுது. அதனால தான் இந்த செவ்வாய்க்கிழமை இரவே உன் சங்கடங்களை போக்கும் இரவாக மாத்திட்டேன். உன் சங்கடங்கள் எல்லாம் தீண்டு போய் நாளைக்கு நிச்சயமாக நீ சந்தோஷம் அடைவாய். உனக்கான ஒரு பெரும் மகிழ்ச்சியும் உன்னை வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் பெற்று நீ உயரப்போகிறாய் என் செல்லமே. அகல் விளக்கு எப்படி உனக்கு வெளிச்சத்தை கொடுக்குதுன்றத பகல்ல உணர முடியாதோ, இருளில்தான் உணர முடியுமோ, அது போலதான் நான் எப்படிப்பட்டவ, என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் என்னங்கிறத நீ சாதாரணமாக வெளிச்சத்திலோ நல்ல நிலைமையில் இருக்கும்போதோ உணர முடியாது. எப்போவுமே நான் உனக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஆனா கஷ்டத்துல இருக்கும்போதும் கவலையில் இருக்கும்போதும் தான் நான் உனக்காக நல்லது செய்ய ஓடி வந்திருக்கேன்றத உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிகிறது தானே? பகல்ல போடுகிற வெளிச்சமும் பகல்ல ஏற்றி வைக்கிற விளக்கும் ஒளி இருந்தாலும் பயனில்லாதது. ஆனா இருட்டுல விளக்கேற்றி வச்சா அது எப்படி வெளிச்சத்தை கொடுக்குமோ, அதுபோலதான் இப்படி இப்போது கஷ்டத்தோடு இருக்கிற உன் வாழ்க்கையை உனக்கு இஷ்டமான வாழ்க்கையாக மாற்றி தருவதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்துட்டேன்னு நான் சொல்றேன். எப்போதும் நல்ல மனசோட, நல்ல குணத்தோட, நல்ல எண்ணத்தோட நீரு. உனக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்லதையும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உனக்கான புகழும் செல்வமும் இன்னும் இன்னும் அதிகமாக போகுது. சின்ன குறை கூட இல்லாம உன் வாழ்க்கையில எல்லா பெருமகிழ்ச்சியையும் பெற்று பேரின்பத்தோட நிம்மதியாய் நீ வாழ்வதற்கு வழிகாட்டலாக தான் இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். இப்போது உன்னை சுத்தி பெருசா யாரும் சொந்த பந்தம் இல்லை. உனக்குன்னு ஒன்னா ஓடி வர்றதுக்கு யாரும் நெருங்கிய நட்பு வட்டாரமும் இல்லை. ஆனா இதை பார்த்து நீ பயப்படாத. யாருக்கிட்ட எதுக்காகவும் நீ போய் கெஞ்சக்கூடாது. உனக்கு நிலையான உறவாக, உனக்கு நிழலுமாக எப்போதுமே இந்த வராகி அம்மா நான் இருப்பேங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ என் செல்லமே. ஒருத்தர் தெரியாம தவறு செஞ்சிட்டாங்கன்னா அதை மறந்துடலாம், ஏன்னா அது தெரியாம செய்யறது. ஆனா வேணும்னே உனக்கு ஒருத்தர் துரோகம் செஞ்சு உன்னை அழிக்க நினைக்கும் போது நீ நம்பியவர் உனக்கு செய்த துரோகத்தை நீ மன்னிக்கவே வேண்டாம். ஏன்னா தெரியாம செய்யற தவறுக்கும் திட்டம் போட்டு வேணும்னே உனக்கு செய்யற துரோகத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறதல்லவா? உன் வாழ்க்கையில சில விஷயங்களை கடந்து போயிடு, சில விஷயங்களை மறந்து போயிடு. ஆனா சில பேர் உனக்கு செஞ்ச துரோகத்தையும் நீ பட்ட அவமானத்தையும் மறந்து போகாம அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த அவமானத்தை உன் வாழ்க்கைக்கான வெகுமானமாக மாத்தணும். துரோகம் செய்தவர்களை மன்னிக்கிறது சரி, மறுபடியும் அவங்கள நம்பி ஏமாந்துடாம நீ கவனமாக இருக்க வேண்டும் என் செல்லமே. நீ இந்த உலகத்துல உயிர் வாழ்ற வரைக்கும் ஒரு சிலர் உனக்கு வேதனையை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு நினைக்காம, இவங்க அப்படிதான், அவங்கள மாத்த முடியாதுன்னு அவங்கள விட்டு ஒதுங்கி ஓரமா போய் உன் வாழ்க்கையை நீ நினைச்சது போல வாழ ஆரம்பி. ஒருத்தர் இப்படிதான்னு தெரிஞ்ச பிறகு அவங்கள மாத்தணும் நீ முயற்சி செய்யாத. அதுக்கு பதிலாக உன்னை நீ மாத்திக்கிட்டீனா அதுதான் சிறப்பாக சரியாக இருக்கும். அப்படி இல்லைனா அவங்களையும் அவங்க செயல்களையும் யோசிச்சுக்கிட்டே இருந்தினா வலியும் வேதனையும் உன்னை பின்தொடர்ந்து வருமல்லவா? உன் மனசுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை ஒருபோதும் யார்கிட்டையும் போய் சொல்ல பழக்கமே உனக்கு வேணாம். உனக்கு அழுகணும்னு தோணுனா கூட தனியா போய் உன்னால முடிஞ்ச அளவுக்கு அழுதுடு. ஆனா ஆறுதல் கேட்டு அடுத்தவங்கள போய் பார்த்தீனா அது அவங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்லி உன்னை கேலி பேசி சிரித்து மகிழக்கூடிய மனிதர்களாகத்தான் இருப்பார்கள். எப்போதுமே உன் கஷ்டத்தையும் உன்னுடைய பிரச்சனையையும் மனிதர்களிடம் போய் சொல்றதால உன் வாழ்க்கையில எதுவுமே மாறப்போறதோ மறைய போறதோ இல்லை. எதுவா இருந்தாலும் இந்த வராகி அம்மா என்கிட்ட வந்து சொன்னீனா அதை நான் முழுவதுமாக பரிபூரணமாக சரி செய்வேன். உன் குடும்ப கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் பண கஷ்டத்தையும் போக்குவதற்கு நான் இருக்கேன். நீ வருந்தாதே என் செல்லமே. உன்னுடைய தாகம் தீரும் வரைதான் தண்ணீருக்கு மதிப்பு இருக்கும். அதே போலதான் சில உறவுகள் அவர்களுக்கு தேவை இருக்கும் வரைக்கும் தான் உன் மேல பாசம் வைப்பாங்க.
அப்புறமா நீ யார் என்னன்னே தெரியாதது போல உன்னை பார்க்காம கடந்து போவாங்க. யாரா இருந்தாலும் எப்போதும் உன்னை தேடி வரும்படி அவங்கள உன் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கோ. உனக்கு பிடிச்சவங்க கிட்ட கூட இப்போதெல்லாம் நீ யோசிச்சு பேச வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஏன்னா முன்னெல்லாம் உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க நீ என்ன சொன்னாலும் நீ தப்பா எதுவும் சொல்ல மாட்டேன்னு நம்பிக்கையோட இருந்தாங்க. ஆனா இப்போதெல்லாம் நீ எதையாவது யதார்த்தமாக சொன்னா கூட அவங்க தப்பா எடுத்துக்கூறக்கூடிய அளவுக்கு மனசுல பலவிதமா பல கோணங்கள்ல சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வருந்தாதே என் செல்லவே. இனி ஒவ்வொன்றாக உனக்கு நல்லது நடக்க தொடங்கும். நல்லது மட்டுமே நடக்கும். நீ பட்ட எல்லா துன்பங்களும் இப்ப முடிஞ்சிடுச்சு. உனக்கு துணையாக பக்கபலமாக இந்த வராகியம்மா எப்போதும் இருப்பேன்னு நம்பு. இனிமே உனக்கு எந்த கலக்கமும் வேண்டாம் என் செல்லமே. உனக்கான காலத்தை நான் உருவாக்கிட்டேன். நிச்சயமாக இனி வரும் காலங்கள்ல உன் வாழ்வில் அதிசயம் நிகழ்ந்தே தீரும். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில சில மாற்றங்கள் உண்டாகும். அந்த மாற்றத்திற்கு பிறகு உன்னுடைய மன நிம்மதி அதிகரிக்கும். உன் வாழ்க்கை பயணத்தில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கி வச்சு உன் வாழ்க்கையை வேகமெடுக்க செய்வேன் என் செல்லமே. எப்பவுமே உன் பேச்சுல ஒரு நிதானம் இருக்கட்டும். உன்னை தவறா புரிஞ்சுக்கிறாங்க தப்பா நினைக்கிறவங்க கிட்ட நீ பேச்ச குறைச்சிக்கிறது தான் நல்லது. உன் சக்தியை எதற்காகவும் யாருக்காகவும் நீ இழந்துடக்கூடாது. உன்னுடைய பாதையில் நீ சென்று கொண்டே இருக்கிறாய். அது சரியான பாதையாகத்தான் இருக்கிறது. உன்னை புரியாதவங்கள் உன்னை தவறாகவே புரிஞ்சு கொண்டு பேசினாங்கன்னா அதற்கு எப்படி நீ பொறுப்பாளியாகுவாய்? யார் என்னன்னாலும் நினைச்சுக்கிறட்டும்னு யாருக்கும் எந்த விளக்கமும் கொடுக்காமல் கடந்து போய்கிட்டே இரு. உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையும் கிடைக்க வேண்டிய நல்லதையும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ என்னெல்லாம் வேணும்னு என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டியோ அத்தனையும் உனக்கு அமைத்து தருவதற்கு நான் தயாராகத்தான் இருக்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ. நிறை குறை எல்லாம் கலந்தது தானே வாழ்க்கை. அதில் நிறைவான நல்ல விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோ. குறையையும் குற்றங்களையும் மறந்து கடந்து போயிட்டினா உன் வாழ்க்கையவே நீ ஜெயிச்சிடலாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையில தினமும் உனக்கு பல வாய்ப்புகளை நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதை எடுத்துக்கொள்வதும் பயன்படுத்துவதும் நிராகரிப்பதும் உன் கைகளில் தானே இருக்கு. இது சின்ன வாய்ப்பு இது பெரிய வாய்ப்புன்னு பிரித்து பார்க்காத. உனக்கான நல்லது நடக்கிறதுக்கு எந்த வகையில் வாய்ப்பு கிடைச்சாலும் அதை சரியாக பயன்படுத்தி உன் திறமையை அதற்குள் திணிச்சு எப்படியாவது முன்னுக்கு வந்திட முயற்சி செய்யப்பாரு என் செல்லமே. முயற்சிங்கிற அந்த ஏணிய உன் வீட்டு கூரை மேலே போடாம அந்த வானத்தின் மீது போடு. அப்படி மிகப்பெரிய ஏனையை மிகப்பெரிய ஏற்றத்தை மிகப்பெரிய இலக்கை நோக்கி நீ குறிவைக்கும் போதுதான் வெற்றி மிக பெரியதாக உன் கைகளில் வந்து சேரும். எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சினா எல்லாருக்கிட்டையும் நல்லவன்னு பேர் வாங்கணும்னு நினச்சினா அது ரொம்ப கஷ்டம். அதற்கு பதிலாக நீ உன் மனசுக்கு நல்லவன்னு தெரிஞ்சா போதும். உன்னை நீ சந்தோஷமா வச்சுக்கோ. எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமா பழகு. அது சுலபம் அல்லவா? அது சரியா இருக்கணும் இது சரியா இருக்கணும்னு பார்த்து பார்த்து தேடி தேடி உனக்கு பொருத்தமானவர்களை எல்லாம் நீ எடுத்தாலும் வாங்கினாலும் கடைசியில் அது உனக்கு பொருந்தாமல் போய்விடும். நான் சொல்றது துணியா இருந்தாலும் சரி, அல்லது உனக்கான நகையோ பணமோ எதுவோ பொருளோ, அல்லது உனக்கான துணையாக இருந்தாலும் சரி, எப்பவுமே யதார்த்தமா கிடைக்கிறது தான் சரியான பொருத்தமாக இருக்கும். தேடி தேடி போய் எடுக்கும்போது சில நாட்களிலே அது உனக்கு பொருத்தமில்லாததாக மாற ஆரம்பிச்சிடும். உனக்கு அப்படி தோண ஆரம்பிச்சிடும். எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை உனக்கு நல்லதை தான் கொடுக்கும். இந்த வராகியம்மா உனக்கு நல்லதை தான் செய்வேன்னு கிடைக்கக்கூடியதையும் உன்னை நோக்கி வரக்கூடியதையும் அப்படியே ஏற்றுக்கோ என் செல்லமே. சந்தோஷமாக இருக்கிறது போல நீ அடுத்தவங்களுக்கு காட்டிக்கணும்னு நினச்சினா நிறைய செலவு செய்கிறதுக்கு பணம் தேவைப்படும். நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினச்சினா அதுக்கு பணம் தேவையே இல்லை. உன்கிட்ட இருக்கிறதை கொண்டு திருப்திப்பட்டு நீ நிம்மதியாக வாழலாம். உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்யணும்னு நினச்சினா அதற்குரிய பலனும் தானாகவே உன்னை வந்து சேரும். உன்னுடைய கடமை என்ன, உன்னுடைய வேலை என்ன, உன்னுடைய பொறுப்புகள் என்னங்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டு செய்ய ஆரம்பி. எவ்வளவு பணம் இருந்தாலும் ஒரு சிலரால் வாங்க முடியாத விஷயம் மன நிறைவுதான். மன நிறைவுங்கிறது உன் மனசுக்குள்ள இருந்து தானாகவே வரணும். அடுத்தவங்க மூலமா அது வரும்னு எதிர்பார்க்காத. என்ன கிடைச்சாலும் எது கிடைச்சாலும் அதை திருப்திகரமாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. பணத்தை கொண்டு ஏழ்மையை முடிவெடுக்கவோ அளவெடுக்கவோ முடியாது. அதுக்கு பதிலாக மனசை பார்த்து பழக ஆரம்பி. மனசுதான் உனக்கான எல்லா நலமும் உன்னை வந்து சேர்வதற்கு வழிகாட்டும் என் செல்லமே.
உன்னுடைய இந்த நிகழ்காலம் சிறப்பாக இருந்தால் உன்னுடைய மோசமான கடந்த காலத்தை பத்தி இந்த உலகம் உன்னை விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நீ நல்லா இருக்கலாம், கடந்த காலத்துல நீ தப்பான ஆளா கூட இருந்திருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனா உன்னை பற்றி விமர்சனம் செய்யும் உரிமையை இந்த உலகத்தில் நான் யாருக்கும் கொடுக்கலன்றத புரிஞ்சுக்கிட்டு உன்னை விமர்சனம் செய்யும் மனிதர்களை விட்டு ஒதுங்கிப்போ. யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்காத. உன்னுடைய செயல் மட்டும் சிறப்பாக இருக்கும்படி பார்த்துக்கோ.